உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது. நீ பேசிட்டாதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க. அப்ப இந்த பொண்ணு சொல்லுது சாட்டை நீ ஓரமா ஒதுங்கிரு அப்படிங்குது. ஓரமா ஒதுங்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது. உங்க தலைவர் விஜய் தான் ஓரமா ஒதுங்கிறது பழக்கம். ஏன்னா கரூர்ல இருந்து 41 பேர் துள்ளத்துறைக்கு செத்து போன பேர் ஓரமா ஒதுங்கி போய் பனையூர்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பனையூர் வந்து பட்டினப்பாக்கம் ஒதுங்கினாரு. அப்புறம் பட்டினப்பாக்கத்துல இருந்து பனையூர் ஒதுங்கினாரு. அப்புறம் கோவால போய் ஒதுங்கினதா சொன்னாங்க. இப்படி பல இடங்கள ஒதுங்கிறது அவருக்கு தான் வழக்கம் ஒழிய எங்களுக்கு ஒதுங்குறதோ பதுங்குறதோ வழக்கம் கிடையாது. 15 வருஷமா கருணாநிதி ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்து இந்த நிலத்துல இந்த களத்துல நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கோம். அதனால ஒதுங்கிறது எங்களுக்கு வழக்கம் இல்லாம விஜய் அரசியலுக்கு வந்ததுல ஒரே ஒரு நன்மை வந்திருக்கு. என்னன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு கூமுட்டைகள் இருக்கு, எவ்வளவு சோசியல் டஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். கூமுட்டைலாம் வேணும் இல்லங்க, முட்டை அடை வைக்கும் போது ஒரு 10-20 முட்டை வச்சுக்கோங்களேன். எல்லா முட்டைக்கும் அந்த கோழியோட சூடு கிடைக்காது. சென்டர் இருக்க முட்டை சூடு கிடைக்கும், குஞ்சு பொரிச்சிடும். அப்ப சைடுல இருக்கிற முட்டை தான் கூமுட்டையா மாறும். அப்படி இந்த சைடுல இருந்த கோழிக்கு சைடுல இருந்த முட்டை தான் இந்த விஜய் கட்சியில கூடிய கூமுட்டைகள்.